இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ என்ன பெரிய மாவீரனா? உன்னை ஜெயிக்க முடியாதுன்ற மெதப்புல இருக்கியா? இன்னைக்கு உன் அத்தக்காரியோட உன்னையும் தோக்கடிச்சு காட்டுறேன்டா. இன்னையோட நீங்க ஊருக்குள்ள தலை நிமிர்ந்து நடக்க கூடாதுடா. நான் இந்த போட்டிக்கு ஒத்துக்கிறேன். என் ஆளு உன்னை எதிர்த்து களத்துல குதிப்பான், ஜெயிச்சு காட்டுவான். அப்புறம் இருக்குடா உனக்கு. சித்தி, இப்ப எதுக்கு இந்த போட்டிக்கு ஒத்துக்கிட்டீங்க? இங்க பாருங்க, அவன் உசு பேத்தி காரியம் சாதிக்க பாக்குறான். நீங்க தேவையில்லாம அவன் வெறிச்ச வலையில மாட்டிக்கிறீங்களே. ஆமா காளியம்மா, இந்த போட்டி தேவையில்லாதது. அவன் ஏதோ கத்திட்டு போறான்னு சும்மா விட்டுற வேண்டியதானே. இப்ப வம்ப விலை கொடுத்து வாங்கின மாதிரி ஆயிடுச்சுல. நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நம்ம ஆளு ராகேஷ் சரியான வித்தக்காரன். அவன் வித்தைக்கு முன்னாடி அந்த டிரைவர் பயலால தாக்கு பிடிக்க முடியாது. கண்டிப்பா அவன் தோத்துதான் போவான். அவனுக்கு எப்பவும் தான் புத்திசாலி பலசாலிங்கிற கர்வம் இருக்கு. இன்னைக்கு அதுக்கெல்லாம் சாட்டையடி கொடுக்கற மாதிரி அவனை தோக்கடிச்சு காட்டணும். அப்பதான் அவன் அடங்குவான். எதுக்கு தேவையில்லை? என்ன பண்றது போனே? என்னமோ நீ தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிறேன்னு தோணுது. ஐயா, என் ஆளு போட்டிக்கு ரெடி. போட்டி ஆரம்பிக்கலாம். போட்டி முடிஞ்சதுன்னு நினைச்சோம். இப்போ புது திருப்பமா போட்டி திரும்பவும் நடக்க போகுது. இதுல ஜெயிக்கிறவங்களுக்கு தான் முதல் மரியாதை. போட்டி இப்ப ஆரம்பமாக போகுது. ராகேஷ், சொல்லுங்க சார். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அவன் கை கால் மண்டை எல்லாத்தையும் உடைக்கணும். அவன் 6 மாசமோ இல்ல 1 வருஷமோ எழுந்து நடக்க முடியாத மாதிரி பண்ணிடு. புரியுதா சார்? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. இந்த போட்டி ஒண்ணும் தேவையில்லை. நான் தோத்ததாவே இருக்கட்டும். ஈஸ்வரி, மாப்பிள்ள போட்டியில கலந்துக்கிற நேரத்துல ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அவர் போட்டியில கலந்துக்கிட்டான். இல்லங்க, அவன் போட்டியில கலந்துக்கிறது எனக்கு பிடிக்கல. எனக்கு ஒண்ணும் அவன் ஜெயிச்சு முதல் மரியாதை கிடைக்க வேண்டாம். அதுக்கு நான் தோத்ததாவே இருக்கட்டும். என்ன பைத்திய மாதிரி பேசுற? மாப்பிள்ள போட்டியில கலந்துக்கலாம் சிவனத்தை ஜெயிச்ச மாதிரி ஆயிடும். அவனுக்கு தான் முதல் மரியாதை கிடைக்கும். அதுக்கு அவன் தகுதியானவனே கிடையாது. இந்த வருஷம் நம்ம விட்டு கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் முதல் மரியாதை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாம போயிடும். மாப்பிள்ள போட்டியில கலந்துக்கிட்டோம். உன் மரியாதை குறைஞ்சு போகாம அவர் பார்த்துப்பாரு. ஆமத்த, சகலமல இருக்கிற கோபத்துல தப்பான முடிவதை எடுத்துறாதீங்க. இங்க பாருங்க, இப்போதைக்கு நாம ஜெயிக்கணும், அதுதான் நமக்கு முக்கியம். ஊர் தலைவியா இருக்கிற நீங்க தோத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது நமக்கு தான் அசிங்கத்தை. அப்புறம் இந்த சிவராண்டியும் காளியம்மாவோட ஆட்டம் ரொம்ப அதிகமாயிடும். நீங்க பாருங்க, நம்ம குடும்ப பிரச்சனை எதுக்கு நாம இங்க காட்டணும்? அதெல்லாம் வீட்டுல போய் பாத்துக்குவோம். இப்போதைக்கு சகலையை ஆட விடுங்க. ஜெயிச்சு வந்து நமக்கு தான் மரியாதை சேர்ப்பாப்ல.